Hello friends, welcome to Vindhagi Foods. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஸ்டஃப்டு பராத்தா ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாங்க. இதெல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. மைதா மாவு ரொம்ப தண்ணி இழுக்காதுன்றனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இது நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கலந்துக்கலாங்க. மறுபடியும் இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. அடுத்தது நம்ம சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். அந்த டைம் வரைக்கும் ஊறினா மட்டும் போதும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுத்ததாக ஸ்டஃபிங்காக நம்ம வந்து சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 300 கிராம் அளவுக்கு சிக்கன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறமா சோம்புத்தூள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 300 கிராம் அளவுக்கு சிக்கனை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி நல்லா வதங்கணுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய பூண்டு. இதுவும் நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. லேசாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை ரொம்ப அரைக்காதீங்க, 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டோம் அப்படின்னா கட்டி சேராமல் இருக்குங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால நமக்கு கவுச்சி வடை வராமல் இருக்குங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வந்து விட்டுருங்க. நல்லா வேகணுங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் மாதிரி தாங்க இருக்கும். சாப்பிடும்போது தான் சிக்கன் ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா லைட்டாக கொத்தி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. சோம்பை வறுக்க வேண்டாங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டுடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், சிக்கன் ரொம்பவே நல்லா குக் ஆயிருச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து சிக்கனை ட்ரையாக தாங்க செய்யணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாங்க. அடுத்ததாக நம்ம வந்து பரோட்டா செஞ்சிடலாங்க. மாவு பாருங்கள் ரெடியாக இருக்குது. இதை நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கலைங்க, சிக்கன் செய்கிற டைம் அளவுக்கு மட்டும்தான் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ ஒரு எர்க்கிங் ஏரியாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாங்க. கை வச்சே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா விரித்து விட்டுடலாங்க. ரொம்ப மெல்லுசாக, சப்பாத்தியை விட ரொம்ப மெல்லுசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம மெல்லுசாக தேய்க்கிறதுனால நம்மளால் திருப்பி போட முடியாது, அதனால் இதை ஒரு பக்கமாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி 2ஆக வந்து மடக்கி எடுத்துக்கலாங்க. மெதுவாக இது பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கிழிஞ்சு போயிடும்.
அதே மாதிரி இந்த பக்கமும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்குங்க. அடுத்ததாக இது மேலேயும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுறலாங்க. அதையும் நல்லா எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் இப்போ 2ஆக மடக்கிடலாம். ஈஸியாக நம்ம வந்து பரோட்டா செஞ்சிடலாங்க. ரொம்ப நேரம் அடிக்கணும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப நேரம் ஊறவும் வைக்க வேண்டாம். பாருங்கள், இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ரோல் பண்ணிடலாங்க. மெதுவாக டைட்டாக ரோல் பண்ணுங்கள். சைட்ஸ்லாம் இந்த மாதிரி லைட்டாக விரிஞ்சு வரும். அப்போது சைட்ஸில் இந்த மாதிரி அமுக்கி விட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. மெதுவாக நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எண்ட்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக மடக்கி விட்டுருங்க. அப்போ தான் வெளியே கொஞ்சம் வராமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போது கத்தியில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எத்தனை பீசஸை வேணுமோ அத்தனை பீசஸை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு நிறைய லேயர்ஸ் வந்து கிடச்சிருக்குது. இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போது ஒர்க்கிங் ஏரியாவில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம பரோட்டாவை விரிச்சிடலாங்க. ஒரு சைடாகவே வந்து இப்போ வந்து நம்ம விரிக்கணுங்க. 2 சைடும் மாற்றி மாற்றி போடக்கூடாது. மெதுவாக அமுத்தி விட்டுக்கோங்க. மாற்றி போடாமல் ஒரே சைடாக வந்து இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை திருப்பி விட்டுறலாங்க. திருப்பி போட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஸ்டஃபிங் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபிக்கு சிக்கன் வந்து கண்டிப்பாக ட்ரையாக தாங்க இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து மடிச்சிடலாங்க. மெதுவாக பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து அமுத்தி விட்டுக்கோங்க. விரியாமல் விரிஞ்சு வராமல் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க. இதை ரொம்ப அமுத்தி நம்ம வந்து ரோல் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக சப்பாத்தி கட்டையை விட்டு லைட்டாக மட்டும் அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுன்னா லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட பரோட்டா வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரியே இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாங்க. டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் வேண்டாங்க. சும்மா லைட்டாக ஷாலோ ஃப்ரை தாங்க. இது மாற்றி மாற்றி போட்டு திருப்பி திருப்பி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். இல்லை அப்படின்னா உள்ள வரைக்கும் மாவு வந்து வேகாது. பாருங்கள், இந்த மாதிரி செய்கிறது மூலயமா சைட்ஸில் எல்லாத்தையும் நல்லா வெந்துருங்க. 2 நிமிஷம் போல் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். கலர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் நம்மளுக்கு. இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தாங்க தேவைப்படும். ஆனால் வீட்லேயே செய்கிறதுனால ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்குங்க. நீங்கள் இந்த ரெசிப்பியில் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது சூடாக இருக்கும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு நிறைய லேயர்ஸோடு இருக்குங்க. இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. கடையில் வாங்குறத விட பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் விந்தகி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.